புதுச்சேரி அண்ணா சாலையில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி கடையின் உரிமத்தை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்ணா சாலை, லப்போர்த் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி போன்ற பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்த லப்போர்த் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி கடைகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்தவர்களுக்கும் கடந்த ஆண்டு முன்பு கடைகளின் உரிமம் வழங்கப்பட்டது. மேலும் கடை உரிமையாளர்களிடம் அதற்கான சாவி ஒப்படைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா சாலையில் கடை நடத்த வியாபாரிகளுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி முன்னிலையில் கடைகளின் உரிமங்கள் முன்கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும், அண்ணா திடல் பகுதியில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளும் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவல் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்துக்குரியது என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வு குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்ததும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்படும். இது தொடர்பாக எந்தவொரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைவிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்ற தற்போது எழுத்து தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தீயணைப்பு துறை தேர்விலும் இந்த நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக அம்மாநிலம் அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்த சுவாமிநாதன், அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவல்துறை எழுத்து தேர்வுக்கு பரிந்துரை செய்திருப்பது புதுச்சேரி அரசின் சர்வாதிகார போக்கை வெளிக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலைகள் ஏற்கனவே காவல் படை தேர்வில் குழப்பம் ஏற்படுத்தியது போலவே அரசின் அவசர செயலால் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் பாதிப்பு ஏற்படும் என அரசை எச்சரிக்கை செய்கிறோம். எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணையை அமைத்த விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்களுக்கும் முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எந்த கட்சியிலிருந்து போட்டியிடுவேன் என்பதை விரைவில் வெளிப்படுத்துவேன் என்றும் இந்திய அரசு மற்றும் மத்திய அரசின் நிலைமையை பொறுத்து தனது முடிவு இருக்கும் என்று மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தாங்கள் தேர்ந்தெடுத்த தற்போதைய ஏனாம் பிரதிநிதி கொல்லம்பள்ளி அசோக்கால் ஏமாற்றதாக இளைஞர்கள் தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினர். பொய்யான பிரச்சாரத்தை தவிர யானத்தின் வளர்ச்சிக்கு அதிக முயற்சி எடுக்கப்படவில்லை என்றும் சமூக ஊடகங்களில் பிரச்சாரத்தை தவிர மக்களின் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் விமர்சித்தனர். கிராமங்களுக்கு செல்லாதது, பிரச்சனைகள் ஏற்படும் போது தொலைபேசியில் கூடி கிடைக்காதது போன்ற பிரச்சனைகளை அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த முறை நாங்கள் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். மக்களுக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய யானத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்த பாடுபடும் மல்லாடி கிருஷ்ணராவின் முன் மாதிரியை நாங்கள் அனைவரும் பின்பற்றுவோம். வரவிருக்கும் தேர்தல்களில் அவரது வெற்றிக்கான நாங்கள் பாடுபடுவோம். யானத்தின் வளர்ச்சிக்கு இத்தகைய தலைமை அவசியம் என்று இளைஞர்கள் தெளிவுபடுத்தினர். பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் யானத்தின் வளர்ச்சி பின்தங்கியிருப்பதாக மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார். வரும் நாட்களில் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புகள் மற்றும் வீட்டு வசதி போன்ற முன்னுரிமை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவேன் என்று அவர் உறுதியளித்தார். குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சனைகளை சில மாதங்களுக்குள் தீர்க்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எந்த கட்சியிலிருந்தும் போட்டியிடுவேன் என்பதை விரைவில் வெளிப்படுத்துவேன் என்றும் இந்திய அரசு மற்றும் மத்திய அரசின் நிலைமையை பொறுத்து தனது முடிவு இருக்கும் என்று அவர் கூறினார். எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அது ஏனாம் மக்களின் கருத்து மற்றும் ஒப்புதலுடன் இருக்கும் என்று அவர் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். ஏனாம் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு மட்டுமே தெரியும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக
அவர்கள் எப்போதும் மக்களுடன் இருக்க வேண்டும், அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஏனாவின் நாடி துடிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த அதே சூழ்நிலைகளில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் நிகழும் என்று அவர் எச்சரித்தார். யானத்தை அதன் முந்தைய மகிமைக்கு கொண்டு வர எப்போதும் மக்களுடன் இருக்கும் தலைமையை மட்டுமே ஆதரிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சின்னவிராம்பட்டினத்தில் கடைகளை அகற்றிய அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளது. இது உலகத்தரத்தில் நீலக்கோடி கடற்கரை என அங்கீகரிக்கப்பட்ட புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் துவக்கப்பட்டது. இதனால் சின்ன வீராம்பட்டினம் மீனவ மக்கள் படகு மூலம் சென்று மீன் பிடிக்க அரசு தடை விதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மீனவ மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையை நிர்வகித்து வரும் பாஜக இளைஞரணி நிர்வாகியான அடலரசன் அப்பகுதி மீனவ மக்களுக்கு கடைகள் தர வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பாகுபாட்டுடன் 24 பேருக்கு மட்டுமே கடைகள் தந்துள்ளதால் மற்ற மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கீற்று கொட்டகை அமைத்து தற்சமயம் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் ஈடன் கடற்கரையை நிர்வகித்து வரும் நிர்வாகத்தின் தூண்டுதலின் பெயரில் இன்று அரியாங்குப்பம் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயக முருகன் தலைமையில் துணை மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கீற்று கொட்டகைகளை அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவ மக்கள் அரசு அதிகாரிகளை எதிர்த்து முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வீடு வீடாக சென்று முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் பூஜை செய்த மகாவீர் நகர், சிட்டிசன் அவென்யூ ஆகிய பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்ற பரிசு பொருட்களாக சேலை மற்றும் ஜக்கு வழங்கினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் அனைத்து துறை ஊழியர்களும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தற்போது 8வது கட்ட போராட்டம் பல்வேறு வகையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோரிக்கையில் உள்ள நியாயத்தினை உணர்த்த புதுவை அமைச்சர் 292 ஒப்பந்த ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதாக 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார். அனைத்து அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தோடு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க முயற்சித்த போது தலைமை செயலாளரின் குறுக்கீட்டால் பணி நிரந்தரம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஆண்டு பணி நீடிப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கேள்வி என்னவென்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முயற்சிக்கும் பொழுது ஒரு அதிகாரி தடுக்கிறார் என்கிற போது மக்களாட்சியின் மாண்பு கேள்விக்குறியாகிறது. அப்படி அதிகாரம் இல்லாத அமைச்சரவையும் சட்டமன்றமும் நமக்கு தேவையா, அதற்கு தேர்தல் தேவையா என்ற எண்ணம் எழுகிறது. மேலும் பாஜகவின் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று சொன்ன பிறகும் அதனையே கடந்த 2025 மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ள போதிலும் அதனை நிறைவேற்றுவதில் என்ன தயக்கம்? ஆகவே இந்த பிரச்சனையை ஒப்பந்த ஆசிரியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்லாம ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், கொம்யூன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் என அனைவரையும் பாதிக்கும். எனவேதான் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அரசாங்கம் பிரச்சனையை கையில் எடுத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், மக்களாட்சியின் மாண்பினை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரை புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் தர்ணா போராட்டத்தை நடத்தியது. முதலமைச்சர் ஒப்பந்த ஆசிரியர் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்,
மற்றும் சட்டமன்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இப்போராட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமை தாங்கினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார் வாழ்த்துரை வழங்கினார். அமைச்சரக ஊழியர்கள் சங்கம், பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம், கொம்யூன் மற்றும் நகராட்சி ஊழியர் சங்கம், அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் சங்கம் மற்றும் வளத்துறையை சார்ந்த சங்கங்களின் பிரதிநிதிகள் இப்போராட்டத்தை வாழ்த்தி பேசினர். இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அமைச்சக ஊழியர்கள், வனத்துறை ஊழியர்கள், ஓட்டுநர் சங்க ஊழியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை ஊழியர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கொண்டாடும் புதுச்சேரி மாநிலம் பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகனுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மாநிலம் பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பூச்செண்டு வழங்கி பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் விழா காணும் முத்தழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். இதில் பாஜக பிரமுகர்கள் ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன், நாஞ்சில் மனோகரன், இளவழுதி, ஏழுமலை கணேஷ், ஹரிஹரன், ஜெயராஜ், அன்பு, குரு, நிர்மல்குமார், சுதகார் உட்பட ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், தொழில் அதிபர்கள், உறவினர்கள், இளைஞர்கள் என பலர் தரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டார். பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் வாழ்விற்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி தொகுதி TN பாளையம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 11,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் பகுதியில் உள்ள பள்ள மதகு சாலை வக்கு வாய்க்கால் 6,51,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தல் மற்றும் மேம்படும் மதகு மற்றும் தூக்குப்பாலம் ஏரி வாய்க்காலை ரூபாய் 5,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் TN பாளையம் பகுதி முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன், சுகாதியா தேசிகன், கண்ணன், குமார செல்வன், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, சிவா, வீரசெல்வம், தர்மன், வீராமால் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் உள்ள அதிஷ்டானத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் சுவாமி தரிசனம் செய்தனர். மாதம் தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அனைத்து சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுகிறது. இதில் இரவு முழுவதும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் உள்ள அஷ்டாந்தனத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்ட சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று 4 முறை சிறப்பு அபிஷேகம் மற்றும் 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதனை அடுத்து சிவலிங்கம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு முழுவதும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் கவர்னர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். 26 ஆண்டாக பணி செய்யும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்கம் ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த பணி நிரந்தரம் செய்ய கோரி ராஜா தியேட்டர் சந்திப்பிலிருந்து கவர்னர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். போராட்டத்திற்கு சங்க தலைவர் ஜூலி சாரா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன், வெற்றி, தனலட்சுமி, சுந்தராம்பாள், தமிழ்ச்செல்வி, அருள்ராஜ், நவீனித கிருஷ்ணன்,
சத்யா சுமதி உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். CITU நிர்வாகிகள் சீனிவாசன், ராமசாமி, மதிவாணன், ராஜ்குமார், லாவண்யா, பரமேஸ்வரி, மணிபாலன் மற்றும் ஏராளமான செவிலியர்கள், ஊழியர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலம் நேரு வீதியாக வழியாக கவர்னர் மாளிகை நோக்கி வந்தது. அவர்களை நேரு வீதியில் போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இதனால் அங்கே தரையில் அமர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர். இந்தியாவின் ஊழல் மையமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டார்கள் என காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு தேர்தல் மக்கள் சரியான பதிலளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் அரசு மைய வலியுறுத்தியும் ஜனவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை வால்க் ஃபார் புதுச்சேரிக்கான நடைபயணம் நடைபெற்றது. இன்று இதன் நிறைவு பயணம் மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பங்கேற்றார். ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து துவங்கிய நடைபயணம் தாரை தப்பட்டையுடன் காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக சென்றது. நடைபயணத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நடைபயணத்தின் இடையே பெரியார் சிலை அருகே காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் துணை சபாநாயகர் TBR செல்வம் காங்கிரஸில் இணைந்தார். நடைபயணமாக காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் நிறைவடைந்தது. கூட்டத்தில் பேசிய KC வேணுகோபால், பெஸ்ட் புதுச்சேரி என பிரதமர் மோடி கூறினார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எதையும் பிரதமர் செய்யவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை. அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. இதனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கிறது என்றார். ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதி எதையும் அரசு செயல்படுத்தவில்லை. புதுச்சேரி மக்களை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஏமாற்றிவிட்டது. போலி மருந்து உற்பத்திற்கு புதுச்சேரி அரசு உடந்தையாக இருந்துள்ளது. 4 ஆண்டாக போலி மருந்து தொழிற்சாலை புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கியுள்ளது. இந்தியாவின் ஊழல் மையமாக புதுச்சேரியை மாற்றிவிடுகிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு வரும் தேர்தல் மக்கள் சரியான பதிலளிக்க வேண்டும். வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 11,204 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் பாடத்திட்டமாக CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று துவங்கும் தேர்வை புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களும் எழுதுகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் 83 அரசு பள்ளிகளில் பயிலும் 5,638 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும் 12ஆம் வகுப்பு பயிலும் 5,666 மாணவ மாணவிகள் என மொத்தம் 11,204 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்கான புதுச்சேரியில் 25 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 8 தேர்வு மையங்களும், மாகி மற்றும் ஏனாம் பகுதியில் தலா 2 தேர்வு மையங்கள் என 37 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று தொடங்கியுள்ள 12ஆம் வகுப்பு தேர்வுக்கான பாடத்திட்டம் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் இல்லை என்பதால் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் யாரும் இன்று தேர்வுகள் எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அபிஷேகப்பாக்கம் ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 சாம பூஜை அல்லது 6 ஜாம பூஜையாக நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளார். ஆயுற்று மகாதேவர் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வெளிநுகர்வு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் மகாசிவராத்திரி விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் விளைநூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் 3ஆம் காலத்தில் இரவு 2:30 மணி அளவில் முதல் முறையாக 12 ராசிகளுக்கு உரிய 27 நட்சத்திரத்திற்குரிய உரிய அபிஷேக பொருட்கள் மற்றும் 150 கிலோ விபூதி அபிஷேகம் ஸ்ரீ திருக்காமீஸ்வரருக்கு நட்சத்திர அபிஷேகமானது நடைபெற்றது. மேலும் ஒவ்வொரு கால பூஜைகளுக்கும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொறையூர் அருள்மிகு பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வெளிநூர் கோமியன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடன்முறை பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சிவராத்திரி பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதற்கால பூஜையாக கோபூஜையும் மகா வேள்வியும் மகா அபிஷேகமும் நடைபெற்று தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் 3ஆம் கால யாக பூஜையும், இரவு 12 மணிக்கு 3ஆம் கால பூஜையும், அதிகாலை 3 மணி அளவில் 4ஆம் கால பூஜையும் நடைபெற்று சங்காபிஷேகமும் மகா சிவராத்திரி நிறைவு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், சிவனடியார்கள், துறையூர் கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனைகள் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனைகள் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கத்தில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டார். நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரை ஆற்றினர். தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினர். நீரிழிவால் குறித்த ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்த தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்த இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் அனந்தராஜ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்த டாக்டர் தரண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரை ஆற்றினார். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் குமார் உரை ஆற்றினார். நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரம் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜயபிரியா உரை ஆற்றினர். நீரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கம் அளித்தார். கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரை ஆற்றினர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதி கணேஷ் மற்றும் புரொஃபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இக்கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான ப. காந்தி பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான ப. காந்தி பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் இந்திரா நகர் தொகுதி திமுக அலுவலகத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் ஆளுநர் மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதி தேவநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செலத்துறை, ஜெகதீஷ், மாஸ்டர் ராதாகிருஷ்ணன், பாலு பாஸ்கர், பூபாலன், நடராஜன் உட்பட இந்திரா நகர் தொகுதி திமுக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 41ஆம் ஆண்டு மகா மாசி மாதம் அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கை அம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரித்த பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. வேலுநாச்சியார் இயக்கத்தின் கலை பண்பாட்டு அணி தலைவர் நாட்டிய கலைமணி குரு திரிபுரச்சந்திரி அனைவரையும் வரவேற்று நாட்டியாஞ்சலியை ஒருங்கிணைந்தார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவர்தன், கலை பண்பாட்டு துறையின் முன்னாள் இயக்குனர் கலிய பெருமாள், லட்சுமி குழுமம் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ குகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகள் சிவபெருமானுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். லலிதா தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வீரதமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், இணை தலைவர் காஞ்சனா, இணை செயலாளர் வெற்றிவேலன், வேல்விழி மற்றும் இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நாட்டிய அஞ்சலியை கண்டு களித்தனர். நிறைவில் முன்னாள் இயக்குனர் கலிய பெருமாள், வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் கலைவர்தன் ஆகியோர் நாட்டியாஞ்சலி செலுத்திய மாணவிகளுக்கு, கவிதாஞ்சலி செலுத்திய கவிஞர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள துலுக்காந்தம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்காந்தம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டு மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு துலுக்காந்தம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.